அனைவருக்கும் வணக்கம். கல்வி நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் பிள்ளைகளே, தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 6 ஈசலும் புற்றும் என்ற பாடப்பரப்புடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். பாடத்துக்குள் நுழைவதற்கு முன்னர் பிள்ளைகளே, நாங்கள் அந்த பாடத்தோடு தொடர்புடைய உயிரினங்கள் தொடர்பாக நோக்குவோம். அந்த பாடத்திலே இடம்பெறுகின்ற உயிரினங்களாகிய கரையான், ஈசல் அவற்றினுடைய வாழ்விடம் தொடர்பாக சில தகவல்களை அறிந்து கொண்டு நாங்கள் பாடத்துக்குள் பிரவேசிப்போம். சரிதானே பிள்ளைகள்? நீங்கள் இப்பொழுது திரையில் பார்வையிடலாம் அந்த உயிரினங்களை. இது நீங்கள் சாதாரண வாழ்க்கையிலேயே பார்த்த உயிரினங்கள் தான். அன்றாட எங்களுடைய வாழ்க்கை சூழலில் நாம் காணுகின்ற உயிரினங்கள் கரையான், ஈசல். இந்த கரையான் என்ற உயிரினம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னரே தோற்றம் பெற்ற ஒரு உயிரினம் ஆகும். இது பூச்சி வகையை சார்ந்தது. அவற்றுள்ளும் சிறப்பாக சமுதாய பூச்சி வகையை சார்ந்தது. சமுதாய பூச்சி என்று சொல்லுகின்ற போது அவை தனித்து இயங்க மாட்டாதவை, கூட்டாக இயங்குகின்ற ஆற்றல் உடையவை. அதாவது இந்த கரையான்களில் ராணி கரையான், மன்னர் கரையான், இராணுவ வீரர், வேலைக்கார கரையான் என 4 பகுதிகள் காணப்படுகின்றன. இவை கூட்டாக இயங்குகின்ற ஆற்றல் உடையவை. இவற்றிலே இந்த ராணி கரையான் தான் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து ஏனைய கரையான்களை உற்பத்தியாக்குகின்றன. இந்த ராணி கரையான் ஒரு நாளைக்கு 2000 முட்டைகளை இடுகின்றனவா. இந்த வகையிலே இந்த ராணி கரையானால் பிரத்யேகமாக இடப்படுகின்ற முட்டைகளில் இருந்து உருவாக்கப்பட்டவை தான் இந்த ஈசல்கள். ஈசல்கள் என்பவை செட்டை அல்லது இறக்கை முளைத்த கரையான்களாகும். இந்த உயிரினங்களும் இவை வாழ்கின்ற இடம் நீங்க பார்க்கலாம், புற்றுக்கள். இந்த கரையான்களுடைய வாழ்விடம் புற்று எனப்படுகிறது. இந்த புற்றுக்கள் பல நாடுகளில் பல்வேறு விதங்களில் காணப்படுகின்றன. இந்த கரையான்கள் தங்களுடைய புற்றுக்களை பல்வேறு உயரங்களில் வடிவமைக்கின்றன. இவை நிலத்துக்கு மேலாகவும் நிலத்துக்கு கீழாகவும் அமைக்கப்படுகின்றன. நிலத்துக்கு மேலாக அமைக்கப்படுவதனை நாங்கள் புற்று என்கின்றோம். நிலத்துக்கு கீழாக இருக்கின்ற அந்த கரையானுடைய வாழ்விடத்தை நாங்கள் நிலவரை என்கின்றோம். இவற்றை விட மரங்களிலேயும் கரையான்கள் தங்களுடைய வாழ்விடங்களை அமைக்கின்றன. அவற்றை நாங்கள் கூடுகள் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த வகையிலே அரிய ஒரு உயிரினமாகிய இந்த கரையான், ஈசல் அவற்றினுடைய வாழ்விடம் இவற்றை மையப்படுத்தியதாகவே இன்று நாங்கள் பார்க்க போகின்ற ஈசலும் புற்றும் என்ற பாடம் அமைந்திருக்கிறது. சரிதானே பிள்ளைகள்? இந்த படிப்பாக்கத்தினுடைய ஆசிரியர் யார் என்று பார்ப்போம். உங்களுடைய பாட அலகினுடைய இறுதியில் ஆசிரியனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திமிலை துமிலன். யார் இந்த திமிலை துமிலன்? இவர் எங்களுடைய ஈழத்தின், அதாவது இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பில் திமிலை தீவு என்கின்ற இடத்தில் பிறந்தவர். ஈழத்தினுடைய ஒரு மூத்த எழுத்தாளர். இவனுடைய இயற்பெயர் கிருஷ்ணபிள்ளை.
இவனுடைய தந்தை பெயர் சின்னையா. 25/9/1933 இவர் பிறந்தார். திமிலை தீவில் பிறந்ததனால் தன்னுடைய பெயரை திமிலை துமிலன் என புனை பெயராக ஆக்கிக் கொண்டவர். மூத்த எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு மூத்த கவிஞராகவும் ஓவியராகவும் ஆய்வாளராகவும் நாடக ஆசிரியராகவும் புதின எழுத்தாளராகவும் அவருடைய ஆளுமைகள் விரிந்து காணப்படுகின்றன. இவர் மட்டக்களப்பிலே ஆசிரியர் கலாசாலையினுடைய விரிவுரையாளராக பணியாற்றியவர். 15 நூல்களை வெளியிட்டவர். இத்தகைய ஒரு அரிய பெருமை வாய்ந்த ஒரு எழுத்தாளனுடைய ஒரு சிறந்த படைப்பே ஈசலும் புச்சும் என்கின்ற அற்புதமான இந்த படைப்பாகும். நாங்கள் பாடத்துக்குள் நுழைவதற்கு முன்னர் மாணவர்களே, வினியமாக உங்களிடம் ஒரு விடயத்தை வேண்டுகிறேன். நாங்கள் கற்கின்ற பாடம் மொழி சார்ந்த பாடம். எனவே நாங்கள் மொழி சார்ந்த தேர்ச்சிகளை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் பாட அலகை, அங்கே காணப்படுகின்ற எழுத்துக்களை சொற்களை சரியான உச்சரிப்பிலே வாசித்து, நிறுத்தக்குறிகள் இவற்றையெல்லாம் அனுசரித்து சரியாக வாசித்து, சரியான வாசிப்பு எங்களுக்கு சரியான கிரகிப்பை வழங்கும். எனவே சரியாக விடயங்களை கிரகித்த விடயங்களை நாங்கள் உரையாற்றவோ சொற்பொழிவாக நிகழ்த்தவோ எங்களால் முடிய வேண்டும். எனவே உரையாடல் திறனை மேம்படுத்தி பின்னர் நாங்கள் வாசித்த கிரகித்த விடயங்களை எழுதுகின்ற ஆற்றலுடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே எழுத்து திறனையும் நாங்கள் வளர்க்க வேண்டியவர்களாக உள்ளோம். எனவே பிள்ளைகள், பாடப்பரப்புக்குள் நாங்கள் நுழைகின்ற போது சொற்கள், அந்த சொற்களிலே காணப்படுகின்ற அரும்பதங்கள், அவற்றுக்கான பொருள் விளக்கங்கள், அந்த வாக்கிய அமைப்புகள், அங்கே காணப்படுகின்ற எழுவாய், செய்யப்படுபொருள், பயனிலை, இவற்றுக்கிடையேயான இயைபுகள், வாக்கியத்தினுடைய அந்த பந்தியினுடைய கருத்தை விளங்குவதற்கு எங்களுக்கு துணை செய்கின்ற நிறுத்த குறிகள், அங்கே காட்டப்பட்ட சான்றாதாரங்கள், இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டுதான் நாங்கள் பாடத்தை புரிதல் வேண்டும். அப்போதுதான் மொழி சார்ந்த முழுமையான தேர்ச்சியை, கற்றலின் அடைவை, கற்றலின் பயனை நாங்கள் பெற்றவர்களாவோம். எனவே அன்பான மாணவர்களே, இத்தகைய அவதானிப்புகளுடன் நாங்கள் பாடத்துக்குள் நுழைவோம். சரிதானே பிள்ளைகள்? ஈசலும் புற்றும். கரியான்கள் ஒன்று சேர்ந்து பல நாட்கள் உழைத்து ஒரு நல்ல வீட்டை கட்டி முடித்தன. அந்த வீட்டுக்கு பல வாயில்கள் அமைத்தன. கோபுரம் போன்றிருந்த அந்த வீட்டின் வாயில்கள் வானை நோக்கி அங்காத்திருந்தன. பாருங்க பிள்ளைகள், இந்த பாடம் கரையான்கள் என்று ஆரம்பமாகிறது. கரையான், இந்த கரையான் என்கின்ற இந்த பூச்சி இனத்துக்கு செல், சிதல் என்ற மறுபெயர்களும் உண்டு. அப்படிப்பட்ட இந்த கரையான்கள் ஒன்று சேர்ந்து, நான் சொன்னான் இது ஒரு சமுதாய பூச்சியினம், தனித்து வாழாது. எனவே அந்த 4 பகுதி கரையான்களும் ஒன்று சேர்ந்து பல நாட்கள் உழைத்து, சாதாரணமாக நாங்கள் வீடு கட்டுவது என்பது சுலபமான காரியம் அல்ல, பல மாதங்கள் ஆகும். அதே மாதிரித்தான் கரையான்களும் பல நாட்கள் உழைத்து ஒரு நல்ல வீட்டை கட்டி முடித்தன. அந்த வீட்டுக்கு பல வாயில்கள், வாயில்கள் என்ற பதம் கவனியுங்கள், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வாசல்கள், இதைவிட வழி,
பாதை என்ற பொருள்களும் உண்டு. அப்ப அந்த கரியான்கள் தங்களுடைய அந்த வீட்டுக்கு பல வாசல்களை அமைத்தன. கோபுரம் போன்றிருந்த அந்த வீட்டின் வாயில்கள் வானை நோக்கி அங்காத்திருந்தன. நீங்கள் படத்திலேயும் பார்க்கலாம். அந்த கரியான்கள் அமைத்த அந்த வீட்டினுடைய வாயில்கள் அங்காத்திருத்தல் என்ற சொல் பிள்ளைகள். அங்காத்திருத்தல் என்றா வாய் திறந்து வானை நோக்கி இருத்தல். அப்ப இந்த வகையிலே கரியான்கள் பல நாட்களாக உழைத்து பல வாயில்களை கொண்டதாக மற்றும் ஒரு சிறப்பு இதில் என்னவென்றால் கோபுரம் போல, அதாவது ஓங்கி உயர்ந்ததாக அந்த கரியான்களுடைய குடியிருப்பு, அதாவது வாழ்விடம் அமைந்திருந்தது. சரிதானே பிள்ளைகள்? சில வாயில்கள், அந்த கரியான்களுடைய குடியிருப்பினுடைய சில வாசல்கள் நிலத்திலும் அமைந்திருந்தன, அந்த நிலப்பகுதியிலும் அமைந்திருந்தன. வீட்டினுள்ளே சிறியதும் பெரியதுமான பல அறைகள் இருந்தன. சாதாரணமாக எங்களுடைய வீட்டிலே படுக்கை அறை, குளியல் அறை, சமையல் அறை என பல அறைகள் உண்டு. அது மாதிரி தான் இந்த கரியான்களுடைய அந்த வாழ்விடத்தினுள்ளும் பல பகுதிகள், அறைகள் இருந்தன. உண்மையிலே பிள்ளைகள், அவர்கள் உணவு சேமித்து வைப்பதற்கு, அவர்கள் ஓய்வை எடுப்பதற்கு அந்த கரியான்கள் அந்த தங்களுடைய அறையினுள்ளேயே ஒரு பகுதியில் பயிற்சியை கூட செய்கின்றனவா. பூஞ்சை பயிர் என்று சொல்லுவார்கள். அந்த பயிரை கூட சிறு பகுதியிலே வளர்க்கின்றனவா. அப்ப அந்த வகையிலே அந்த புற்றினுள்ளே பல நிலத்தின் கீழே பல அறைகளாக அவை வகுக்கப்பட்டிருக்கின்றன. கரியான்கள் அந்த வீட்டில் வாழ்ந்தன. இவ்வாறு பல நாள் உழைத்து கட்டிய அந்த வீட்டிலே கரியான்கள் வாழ்ந்தன. முட்டையிட்டன, குஞ்சு பொரித்தன. நான் ஏற்கனவே சொன்னான், ராணி கரியான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் இடுகின்றனவா. ஆகவே முட்டையிட்டு குஞ்சு பொரித்தன. இவ்வாறு சில கரியான்கள் பரவலாக பெருகின, அதாவது எண்ணிக்கை அவற்றினுடைய அதிகரித்தன. வேலை செய்யாமல் நீண்ட நாட்கள் உண்டு கொளுத்த வேலை, அதாவது அவர்களுக்குரிய தொழில் பணி அவற்றை செய்யாமல் உண்டு கொளுத்த, சில கரியான்கள் சாப்பிட்டு கொளுத்து போயிருக்கு. அவ்வாறு கொளுத்த கரியான்கள் பலவற்றுக்கு சிறகுகள் முளைத்தன. சரியா பிள்ளைகள்? சிறகு என்ற சொல்ல கவனிங்க. செட்டை, இறக்கை என்ற பதங்களும் அதற்கு இணையானவை. அப்ப இந்த கரியான்களில் சிலவற்றுக்கு செட்டைகள் முளைத்தன. அவை ஈசல்கள் என அழைக்கப்பட்டன. இந்த கரியான்களுடைய மறு வடிவந்தான் பிள்ளைகள் இந்த ஈசல்கள். இந்த செட்டை முளைத்ததால அவற்றுக்கு கிடைத்த பெயர் ஈசல். ஈசலுக்கு வேறு சில பதங்களும் இருக்கு. சில்கை, சில்கை என்னும் குறிப்பிடுவார்கள். இதைவிட செட்டை கரியான், இறகு முளைத்த கரியான் என்ற பதங்களும் அதற்கு இணையானவை. இந்த வகையிலே அவை ஈசல்கள் என அழைக்கப்பட்டன. அந்த சிறகு முளைத்த கரியான்கள் தம்மை ஆள்பவராக நினைத்தன. இந்த இடத்துல கவனிங்கோ, ஆள்பவன். இந்த சிறகு முளைத்தோன 2 முறை இனந்தான் பிள்ளைகள். ஆனால் சிறகு முளைத்ததால இந்த ஈசல்கள் என்ன நினைத்தினம் என்று சொன்னா தங்களை ஆள்பவராக நினைத்தன. அது என்ன பிள்ளைகள்? ஆள்பவர், அதிகாரம் பெற்றவர், ஆட்சி செய்பவர், ஏனையவர்கள் எல்லாம் தமக்கு கீழாக வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்புடையவர்களாக இந்த ஈசல்கள் தங்களை கருதின. சிறகு முளைக்காத கரியான்களை அடிமைகளாக நடத்தின. அதாவது சிறகு முளைக்காமல் இருந்த இந்த கரியான்களை அடிமைகள், இந்த பதத்தை கவனிங்க. அடிமைகள் என்று சொன்னா தொண்டு செய்பவன், தொண்டன், அடிமை ஆக்குதல் என பல பொருள்கள் உண்டு. எனவே இந்த கரியான்கள்
இந்த ஈசல்களுக்கு வேலை செய்பவர்களாக உணவினை பெற்றுக் கொடுத்தல், அவர்கள் வாழ்வதற்குரிய வாழ்விடங்களை அமைத்து கொடுத்தல், இவ்வாறு ஏகப்பட்ட பணிகளை செய்பவர்களாக இந்த கரியான்கள் காணப்பட்டன. இந்த இடத்திலே இதுவரை நாங்கள் பார்த்த பகுதியிலே உங்களிடம் குருவினா கேட்கலாம் பிள்ளைகள். இந்த பாடத்தை மையப்படுத்தி கரியான்கள் அமைத்த வாழ்விடம் எவ்வாறு காணப்பட்டது? நீங்க சொல்லுவீர்கள், அதாவது கோபுரம் போன்றிருந்தன, அவை வாயில்களை உடையதாக இருந்தன, அந்த வாயில்கள் திறந்து வானை நோக்கி இருந்தன என்ற வகையிலே அவற்றுடைய வாழ்விடம் அமைந்திருந்தது. அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஈசல்கள் எனப்படுபவை எவை? கரியான் என்கின்ற இனத்திலிருந்து உண்டு கொழுத்து இருக்கின்றவை, அதாவது விசேடமாக இந்த சிறகு முளைத்த கரியான்களையே நாங்கள் ஈசல்கள் என்கின்றோம். சரிதானே பிள்ளைகள்? தொடர்ந்து போவோம். ஈசல்கள் கரியான்களிடம் வேலை வாங்கின. இந்த உண்டு கொழுத்த ஈசல்கள் பிள்ளைகள் இந்த கரியான்களிடம் தான் வேலை வாங்கினவா. அவை உழைக்காது உண்டு மேலும் கொழுத்தன. சாப்பிட்டு சாப்பிட்டு அவை உழைப்பதல்ல, கரியான்கள் தான் உழைப்பது. இவை சாப்பிட்டு சாப்பிட்டு மேலும் கொழுத்தனண்டா பருத்தன. இதனால் துன்பப்பட்ட கரியான்கள், இதனால் துன்பப்பட்ட, துன்பம் என்ற சொல் வேதனை, அல்லல், இன்னல், துன்பப்பட்ட கரியான்கள் கிளர்ந்தெழுந்தன. இந்த பதத்தை கவனிங்க பிள்ளைகள். கிளர்ந்தெழுந்தன என்றால் வீறு கொண்டு எழுந்தன. இந்த ஈசல்கள் படுத்திய துன்பத்தை தாங்க முடியாது. இந்த கரியான்கள் வீறு கொண்டு எழுந்தன. கூறுகின்றன பாருங்கள், நீங்களும் நாங்களும் ஒரே இனம். சிறகு முளைத்து விட்டால் நீங்கள் பெரியவர்களா என்று கேட்டன. கவனியுங்க பிள்ளை. தன்னுடைய அந்த மன ஆதங்கத்தை கரியான்கள் வெளிப்படுத்துகின்றன அழகாக. நீங்களும் நாங்களும் ஒரே இனம், ஆனால் சிறகு முளைத்தால் நீங்கள் பெரியவர்களா என்று கேட்டன. இந்த பகுதியிலே இன்னொரு விடயத்தையும் பார்ப்போம் பிள்ளைகள். நிறுத்தக் குறிகளின் பயன்பாடு. இந்த இடத்திலே இரட்டை மேற்கோட்குறி, வினாக்குறி ஆகிய நிறுத்தக் குறிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இது கரியானினுடைய கூற்றாக அமைவதனால் பெரியவர்களா என்று கேட்டன. கூற்றுக்களை கையாளுகின்ற போது நாங்கள் மேற்கோட்குறி சார்பாக 2 வகையான மேற்கோட்குறிகளை கையாளுவோம். ஒன்று ஒற்றை மேற்கோட்குறி, மற்றது இரட்டை மேற்கோட்குறி. இங்கே இரட்டை மேற்கோட்குறி கையாளப்பட்டிருப்பதை அவதானியுங்கள். அது மட்டுமல்ல, இது ஒரு வினா அமைப்புடைய வாக்கியம். நீங்கள் பெரியவர்களா? ஆகவே அங்கே வினாக்குறியினுடைய, அதாவது கேள்விக்குறி, வினாக்குறியினுடைய பயன்பாடும் அங்கே இடம்பெற்றதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சரிதானே? இதை கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை. இந்த ஈசல்கள் சொல்லுகின்றன, இதை கேட்பதற்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்கள் அடிமைகள், எங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியவர்கள். சொன்னதை செய்யுங்கள், நாங்கள் கட்டளையிடுவதை நீங்கள் செய்யுங்கள் என்று ஈசல்கள் கரியான்களை அடக்கின. நீங்க இப்படியெல்லாம் கதைக்கீழா என்று சொல்லி அடக்குகின்றன. இந்த இடத்திலேயும் ஈசல்களினுடைய கூற்று இடம்பெறுகிறது. ஆகவே அந்த இடத்திலேயும் நாங்கள் இரட்டை மேற்கோட்குறியினுடைய பயன்பாட்டை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மற்றும் முற்றுப்புள்ளி, அது சாதாரணமாக நாங்கள் வாக்கியத்தினுடைய இறுதியில் கையாளுவோம். முற்றுப்புள்ளி இங்கே அதனுடைய பயன்பாட்டையும் காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அடிமைகள் என்று ஈசல்கள் கரியான்களை அடக்கின. வாக்கியத்தினுடைய இறுதி. சரிதானே பிள்ளைகள்? தொடர்ந்து செல்லுவோம். உரிமை கேட்ட கரியான்கள் நாள்தோறும் ஈசல்களால் கடித்து குதறப்பட்டன. பாருங்க பிள்ளைகள், திரையிலே
அந்த ஈசல்கள் கரியான்களை போய் கடித்து குதறுகின்றன. ஒரே இனம், இவர்கள் உழைத்து கொடுத்தவர்கள். ஆனால் இங்கே ஈசல்கள் கரியான்களை கடித்து குதறுகின்றன. அடுத்து, நீங்கள் செய்வது அநியாயம் என்று வாதாடிய கரியான்களை ஈசல்கள் பாய்ந்து பாய்ந்து தாக்கின. முதல் கடித்து குதறின, அதோட விடியல பாருங்க. நீங்கள் செய்வது அநியாயம், இந்த கரையான்கள் பாவம் சொல்லுது, நீங்கள் செய்கிறது எங்களுக்கு அநியாயம். அந்த சொல்ல கவனிங்க. நியாயம், அநியாயம், நியாயமற்ற செயல், அநியாய செயல் செய்கிறீர்கள் என்று கூறியதை கேட்ட ஈசல்கள் பாய்ந்து பாய்ந்து தாக்கின. அதாவது அந்த கரியான்களை வீறு கொண்டு பாய்ந்து பாய்ந்து தாக்குகின்றனவாம். இந்த இடத்திலும் நாங்கள் நிறுத்தக்குறியினுடைய பயன்பாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம், இந்த பாய்ந்து பாய்ந்து, பாய்ந்து என்ற சொல் மீளவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அடுக்கு தொடர் வகையை சார்ந்தது. அதாவது அந்த பாய்ந்து பாய்ந்து என்ற சொற்கள் தனித்து எடுக்கும் போதும் அவை பொருள் தந்து வாக்கியத் தொடரில் பயன்படுத்தப்பட்டால் அதனை நாங்கள் அடுக்கு தொடர் என்போம். ஆகவே இங்கே அடுக்கு தொடரினுடைய பயன்பாட்டையும் காணக்கூடியதாக இருக்கிறது. உங்களைப் போல நாங்கள் அற்ப கரையான்கள் அல்ல, ஈசல்கள் கூறுகின்றன. உங்களைப் போல நாங்கள் அற்ப கரையான்கள் அல்ல. இந்த அற்ப என்ற சொல்ல கவனிங்க பிள்ளைகள். அற்ப என்று சொன்னா இழிவான, கீழ்த்தரமான, சிறுமைத்தன்மையான. அப்ப அற்ப இழிவான கரையான்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் உங்களை விட எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள். அந்த அடிய கவனிங்க. ஈசல்கள் கூறுகின்றன, நாங்கள் உங்களை விட சகலவற்றிலும் எல்லாவற்றிலுமே உயர்ந்தவர்கள், மேம்பட்டவர்கள், சிறகு முளைத்தவர்கள் என்று பெருமை பேசின. நீங்க பார்க்கலாம் அந்த சிறகு முளைத்த ஈசல்களை, அவை பெருமை பேசுகின்றன. எங்களுக்கு சிறகு இருக்கு. இந்த இடத்திலே இன்னொரு பதம் பெருமை. நீங்கள் அறிந்த சொல்லான் பிள்ளைகள். பெருமை என்றா புகழ், மாண்பு, மாட்சிமை ஆகிய பதங்களை இதற்கு இணையாக நாங்கள் பயன்படுத்தலாம். அப்படியானால் நல்லது, நீங்கள் உயர்ந்தவர்களாகவே இருங்கள். இது கரையான்களுடைய பெருந்தன்மை. சரி, அப்படியா, நல்லது, நல்ல விஷயம். நீங்கள் உயர்ந்தவர்கள் என்றுதானே கூறுகிறீர்கள். நீங்கள் உயர்ந்தவர்களாகவே இருங்கள். நாங்கள் போய் வேறு வீடு கட்டிக்கொள்கின்றோம். நாங்கள் போய் எங்களுக்கு ஏற்ற ஒரு வீட்டை கட்டிக்கொள்கின்றோம் என்று கூறிய கரியான்கள் அந்த புற்றை விட்டு புறப்பட்டன. கரியான்களுக்கு இருந்து இந்த ஈசல்கள் கொடுக்கின்ற துன்பத்தை தாங்க முடியவில்லை. ஆகவே அவை கூறுகின்றன, நாங்கள் இன்னொரு வீடு கட்டி கொண்டு புறப்பட போகிறோம், நீங்கள் இருங்க என்று கூறுகின்றன. இந்த இடத்திலும் புற்றை, புற்று, வளை என்ற பதத்தை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இதை கேட்ட ஈசல்கள், நீங்கள் போவதா கேட்கின்றன. வினாக்குறி. நீங்கள் போவதா? எங்களை விட்டா அது நடவாது, அது நடக்கவே நடக்காது, நீங்கள் போகலாது. இங்கும் அந்த ஈசல்களுடைய ஆள்பவராக தம்மை நினைத்ததனுடைய வெளிப்பாடுதான் இந்த வார்த்தைகள். நீங்கள் போவதா? அதுக்கு எங்களை விட்டா அது நடவாது. நீங்கள் அடிமைகள். மீள அழுத்துகிறார்கள். ஈசல்கள் கூறுகின்றன, நீங்கள் அடிமைகள், எங்களுக்கு தொண்டு செய்பவர்கள், எங்களுக்கு வேலை செய்பவர்கள், காலம் முழுக்க எங்களுக்கு அடங்கி கிடந்து உழைக்க வேண்டியவர்கள். இங்க போகலாது. இந்த காலம் முழுக்க நீங்கள் எங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியவர்கள், நீங்கள் எவ்வாறு போவது என்று கூறிய ஈசல்கள் கரியான்களை தடுத்து தாக்கத் தொடங்கின.
முதல் பார்த்த நாங்கள் பிள்ளைகள் குதறி குதறி கடித்தன, பாய்ந்து பாய்ந்து தாக்கின. இப்ப பாருங்கோ, தடுத்து போக விடாது, போக வெளிக்கிட்ட கரையான்களையும் போக விடாது தடுத்து தாக்கத் தொடங்குகின்றன. கொளுத்த ஈசல்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள், ஈசல்கள் வேலை செய்யாது உணவை உண்டு உண்டு கொளுத்தன என்று. ஆகவே அவ்வாறு இந்த கொளுத்த ஈசல்களின் தாக்குதலுக்கு இலக்கான கரையான்கள், இலக்கான ஆட்பட்ட அவற்றினுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த கரையான்கள் பல துடி துடித்து இறந்தன. கவனிங்க, ஈசல்களுடைய தாக்குதல் துடி துடித்து இந்த கரையான்கள் இறந்தன, செத்தன, மடிந்தன. நாங்கள் போய்விட்டால் உங்களால் வாழ முடியாது, நாங்கள் போய்விட்டால் உங்களால் உணவு தேட முடியாது. கரையான்கள் சொல்லுகின்றன, நாங்கள் போனால் உங்களால் வாழவே முடியாது, உங்களுக்கு வேண்டிய உணவை உங்களால் தேட முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கரையான்கள்லாம் இந்த உணவை சேகரித்து கொடுப்பன. ஆகவே இந்த இடத்தில் அதை கரையான்கள் சொல்லுகின்றன, நாங்கள் தானே உணவு தேடி தருகின்றோம், ஆகவே உங்களால் எவ்வாறு உணவின்றி வாழ முடியும் என்று இந்த இடத்திலே கேட்கின்றன. இந்த இடத்திலே உணவு என்ற ஒரு பதத்தை கவனியுங்கள் பிள்ளைகள். உணவு என்றால் உங்களுக்கு தெரியும், ஊன், சாப்பாடு என்ற பதங்களையும் நாங்கள் அதற்கு இணையாக பார்த்து கொள்ளலாம். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே ஈசல்கள், இந்த ஈசல்கள் எவ்வாறு கரையான்களை துன்பப்படுத்தின என்ற ஒரு வினாவை கேட்கலாம். கடித்து குதறின, பாய்ந்து பாய்த்து தாக்கின, இதனால் கரையான்கள் துடி துடித்து இறந்தன. ஈசல்களால் தாக்கப்பட்ட கரையான்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது? துடி துடித்து இறந்தன. சரிதானே பிள்ளைகள்? தொடர்ந்து போவோம் பாடத்துக்குள். அதுதான் எங்களை போக விடாமல் தடுக்கிறீர்கள். கரையான் சொல்லுது, உணவு தேட வேணும், நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அதுக்காகத்தான் எங்களை சுதந்திரமாக போக விடாது தடுக்கிறீர்கள். தன்மானம் இருந்தால் எங்களை விட்டு விட்டு நீங்கள் வாழுங்கள். கரையான்கள் சொல்லுகின்றன, தன்மானம், இந்த பதத்தை கவனிங்க பிள்ளையா. தன்மானம் என்பது சுயமரியாதை. அப்ப கரையான்கள் சொல்லுகின்றன, உங்களுக்கென சுயமாக ஒரு மரியாதை இருந்தால் நீங்கள் எங்களை விட்டு விடுங்கள், நீங்கள் வாழுங்கள் என்று கூறுகின்றன. வாழ்ந்து பாருங்கள் என்று எதிர்த்து பேசிய அவர்களுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை, அதான் எதிர்த்து பேசுதல். அவ்வாறு எதிர்த்து பேசிய இந்த கரையான்களை, இந்த உயரிய இந்த பூச்சி இனங்கள் கரையான்களை ஈசல்கள் கடித்து குதறி இழுத்து நிலத்தில் தள்ளி ஏறி மிதித்தன. பாருங்கள் பிள்ளைகள், ஈசல்கள் எவ்வாறு கரையான்களை துன்பப்படுத்தின, அதனுடைய உச்ச வடிவம். கடித்து வாயால குதறி இழுத்து கொண்டு வந்து நிலத்திலே, நிலம் மண்ட பதம் தரை மண், ஆகவே இந்த நிலத்திலே தள்ளி ஏறி மிதித்தன. இங்கே இன்னொரு கேள்வி கேட்கலாம், கரையான்கள் எவ்வாறு ஈசல்களால் துன்புறுத்தப்பட்டன? கடித்து குதறி இழுத்து நிலத்தில் தள்ளி ஏறி மிதித்தன. இவ்வாறு துன்பத்தை அனுபவித்த இந்த கரையான்கள் அந்த வீட்டிலே வாழவும் முடியாது, ஓடி போகவும் முடியாது காணப்பட்டன. இவ்வாறு துன்புறுத்திய ஈசல்களுடன் பிள்ளைகள் எவ்வாறு வாழுவது? ஆகவே கரையான்கள் துன்பப்பட்டன. கரையான்கள் பட்ட துன்பம் சொல்லில் அடங்காது. இந்த கரையான்கள் அனுபவித்த வேதனையை நாங்கள் வார்த்தைகளால் கூற முடியாது. அந்த அளத்துக்கு அந்த கரையான்களுடைய வேதனை காணப்பட்டது.
தன்மானமுள்ள கரியான்கள், அதாவது சுய மரியாதை கொண்ட இந்த கரியான்கள் எதிர்த்து நின்று செத்து மடிந்தன. ஆனால் அவற்றுக்கு போக முடியவில்லை. இந்த ஈசல்களோடு எதிர்த்து நின்று, ஆனால் ஈசல்களுடைய தாக்குதலில் இருந்து அவற்றால் மீள முடியாது. இறுதியில் செத்து மடிந்தன, இறந்தன. எஞ்சிய கரையான்கள் அடங்கி ஒடுங்கி அடிமைகளாக உழைத்தன. அந்த கரியான்களுக்குள்ள பிள்ளைகள் சிலது எதிர்த்து கதைச்சு, அதால கடித்து குதறப்பட்டு இறந்தனவா. சில கரியான்கள், அப்பாவி கரியான்கள் பாவம், கதைக்கவும் முடியாது. அவர்களுக்கு பணிவிடை தொண்டு செய்து அடிமைகளாகவே அடங்கி ஒடுங்கி வாழ்ந்தனவாம். ஈசல்களோ அப்பாவி கரையான்களின் உழைப்பை உண்டு கொழுத்து கிடந்தன. இப்படிப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட இந்த கரையான்களுடைய உழைப்பை தமக்கு சாதகமாக்கி கொண்டு அவை உண்டு கொழுத்து கிடந்தன. உல்லாச உலா வந்தன. இந்த இடத்துல கவனிங்க பிள்ளைகள், உல்லாச உலா அந்த பதத்தை ஒருக்கா பாருங்கள். அதாவது அவை சந்தோஷமாக அவைக்கு உணவு கிடைக்கின்றன, கரையான்கள் பணிவிடை செய்கின்றன. ஆகவே அவை உல்லாச மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக உலா வந்தன. காலம் ஓடியது. காலம் மாறி மாறி போய்கொண்டிருக்கிறது. கோடை முடிந்தது. இந்த இடத்திலே கோடை என்ற சொல்ல கவனியுங்கோ. நீங்க காலப்பெயர் சொல் படிச்சு அல்ல காலப்பெயர் படிக்கின்ற போது காலத்தை குறிக்கும் பெயராக நீங்கள் கோடை மாறி போன்றவற்றை கற்றிருப்பீர்கள். கோடை என்பது வெயில் காலம். ஆகவே கோடை காலம் முடிந்து மாறி தொடங்குகிறது. மாறி மலர்ந்தது. நல்ல அருமையான ஒரு சொற்பதம். மாறி தொடங்குகிறது என்று ஆசிரியர் பதிவிடவில்லை. பாருங்கள், மாறி மலர்ந்தது, அதாவது மாறி காலம் மலர்ந்தது, தொடங்கியது. மாறி என்பதும் காலப்பெயர். தலை மழை கண்ட விவசாயி வயலுக்கு வந்தான். மழை பெய்ய தொடங்கிச்சு. இந்த தலை மழை அந்த பதத்தோர்க்க வடிவா கவனிங்க பிள்ளை. தலை மழையண்டா முதல் மழை. இந்த கோடை முடிந்து மாரிகாலம் தொடங்கப் போகிறது என்பதற்கு அறிகுறியாக பெய்கின்ற அந்த முதலாவது மழையை நாங்கள் தலை மழை என்று கூறுவோம். ஆகவே அந்த மாரியின் தொடக்கமாக அமைந்த அந்த மழையை, மழை தூறலை கண்ட விவசாயி உழவன், கமக்காரன், ஏருழவன் இவ்வாறான பதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. விவசாயி வயலுக்கு வந்தான். வயல் என்ற பதத்தை கவனியுங்கள். செய், களனி போன்றன இவற்றுக்கு இணையானவை. ஆகவே இந்த விவசாயி வயலுக்கு வாரான். வரம்பு கொத்தி மண் வைக்க தொடங்கினான். அதாவது வரம்பு கட்டி பயிர் செய்ய தொடங்குகிறான். பயிர் செய்வதற்கான ஆயத்தங்களை தொடங்குகிறான். வயல்வெளியில் 4 வரம்பு அந்த சொல்ல கவனிங்க, எல்லை. அந்த வரம்புகளின் சந்திப்பில் கோபுரம் போல் எழுந்து நின்ற புற்றினை கண்டான். அந்த வயல்களிலே காணப்பட்ட அந்த வரம்புகள், எல்லைகள், அது உங்களுக்கு தெரியும், சற்று உயர்வாக காணப்படும். வயலுக்கு வரம்பு எல்லையாக போடப்படுவது. அந்த வரம்புகள் சந்திக்கின்ற இடத்திலே ஓங்கி உயர்ந்த ஒரு புற்றினை இந்த விவசாயி காணுகின்றான். பாருங்க பிள்ளைகள், உயரமாக தெரிகின்ற இந்த புற்றினை விவசாயி கண்டான். அடடா, பாருங்கள், அந்த இடத்திலே வியப்புக்குறி ஆச்சரியப்படுகிறான். இப்பத்தானியிட அறுவடை முடிச்சு போனான், இப்ப திருப்பி பயிர் செய்வோம் என்று வந்தா இது என்ன இப்படி ஒரு புற்று நிற்குது, ஆச்சரியப்படுகிறான். அடடா, வியப்புக்குறி. எப்போது இந்த புற்று எழுந்தது வினா கேட்கிறான். எப்போது இது முளைத்தது என்று வியந்தான். வியந்தானண்டா, ஆச்சரியம் அடைந்தான்.
எத்தனை பாம்புகள் இந்த புற்றில் இருக்குமோ என்று பயந்தான். அடுத்த கணம் அவன் சிந்தனையில் தோன்றுகிறது, இவ்வளவு பெரிய புற்றாக இருக்கிறதே, இந்த புற்றுக்குள் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கரையான் புற்று கட்டும், ஆனால் அதற்குள் சென்று வாழ்வது பாம்புகள். ஆகவே இந்த புற்றுக்குள்ளே எத்தனை பாம்புகள் இருக்கின்றனவோ என்று பயந்தான், அஞ்சினான், பயம் கொண்டான். அடுத்த கணம், கணம் என்ற பதத்தை கவனிங்கோ, அதுக்கு பல பொருள், கூட்டம். இங்கே அடுத்த நிமிடம் நேரம். அடுத்த கணம் மழை பெய்து இளகி போயிருந்த, இளக்கமாகி இறுக்கமாக அல்லாது இளகியிருந்த அந்த புற்றை அவனது கூரிய மண்வெட்டி பதம் பார்த்தது. பாருங்க, அந்த பதம் பார்த்தது என்ற சொல், அதாவது அவனுடைய மண்வெட்டி அந்த புற்றினை வெட்டி சாய்த்தது. அதான் அங்கே பதம் பார்த்தது. இந்த இடத்திலே பிள்ளைகள் வினை சொற்களினுடைய பயன்பாட்டை ஒருக்கா பாருங்கள். பெயர் சொல் ஏற்கனவே அறிமுகப்படுத்தி பார்த்தோம், கோடை மாதிரி. அதே மாதிரி வியந்தான், பயந்தான், பதம் பார்த்தது போன்ற வினை சொற்களையும் இந்த இடத்திலே நாங்கள் மனதிலே நினைத்து கொண்டு பாருங்கள். படத்திலே அந்த விவசாயி தன் கூரியண்டா கூர்மையான மண்வெட்டி மூலம் அதை வெட்டுகின்றான், வெட்டி சாய்க்கின்றான். தமது வீடு சிதைபடுவதை, அழிக்கப்படுவதை உணர்ந்த அடிமை கரையான்கள் அந்த வீட்டின் நில அறைகளில் ஓடி ஓடி ஒளிந்தன. நில அறை, அந்த நிலத்துக்கு கீழாக கரையான்களால் வடிவமைக்கப்பட்ட அறை, அதுக்கு விசேட பெயர் நிலவறை. இங்கதான் அவை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்ற இடம். ஆகவே அந்த நிலவறைகளுக்குள் ஓடி ஓடி ஒளிந்தன என்று சொல்ல கவனிங்கோ, மறைந்தன. இதை கண்ட ஈசல்கள் பயந்தாங்கொல்லிகளே என்று பரிகசித்தன. என்னடா இதுக்கு போய் பயப்படுறீங்களே, பயந்தாங்கொல்லிகள் நீங்கள் என்று சொல்லி ஈசல்கள் இந்த இடத்திலே கரையான்களை பரிகசித்தன. அந்த பதத்தை கவனிங்க, பரிகசித்தல், இகழ்தல், எள்ளி நகையாடுதல் ஆகிய பதங்களை அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஓடி நிலவறைகளில் பதுங்கிக் கொண்டால் தப்பி விடுவீர்களா? ஈசல்கள் கேட்கின்றன. இந்த கூற்றை போடலாம் பிள்ளைகள். இந்த கூற்று ஜாருக்கு கூறப்பட்டது, ஈசல்களால் கரையான்களுக்கு. நீங்கள் ஓடி நிலவறைகளில் பதுங்கிக் கொண்டால் தப்பித்து விடுவீர்களா கேள்வி கேட்கின்றன. அந்த கூரிய மண்வெட்டி நிலவறைகளையும் தகர்த்து பாயும். இந்த ஈசல்கள் சொல்லுகின்றன, நீங்கள் நிலத்துக்குள்ள போய் வாழ்ந்தால் தப்பி விடுவீர்கள் என்று நினைக்காதீர்கள். இந்த கூர்மையான இந்த மண்வெட்டி நில அறைகளையும் தகர்க்கும் என்று சிரித்த ஈசல்கள் சிறகுகளை அசைத்த வண்ணம் எழுந்தன. அவற்றினுடைய விசேட இயல்பே சிறகுதான். ஆகவே தங்களுடைய இறக்கைகளை, சிறகுகளை அசைத்த வண்ணம் பறந்தன. சிரித்த என்ற பதத்தை கவனிங்கள், நகைத்த, இந்த அதாவது புன்னகை புரிந்த இந்த ஈசல்கள் சிறகுகளை அசைத்த வண்ணம் பறந்தன. கரையான்களே, நீங்கள் அழிந்து போக வேண்டியதுதான். சிறகுகள் இருந்தால் எங்களைப் போல பறந்து தப்பிக்கொள்ளலாமே. பாவம், என்ன செய்வீர்கள்? இப்போது சொல்லுங்கள், யார் உயர்ந்தவர்கள், நாங்களா நீங்களா? கேட்கின்றன பாருங்கள். நீங்கள் அழிந்து போக வேண்டியதுதான், உங்களோட நிலைமை சரி. சிறகுகள் இருந்திருந்தா நீங்க என்ன செய்திருக்கலாம்? எங்களை மாதிரி உயர பறந்து தப்பித்திருக்கலாமே. பாவம், என்ன செய்ய போகிறீர்கள்? இப்போது சொல்லுங்க, நான் உயர்ந்தவனா நீங்களா? சீண்டி பார்க்குது இந்த ஈசல் கரையான். இந்த இடத்திலே பாருங்கள், உயர்ந்தவர்கள், பெரியவர்கள், மேம்பட்டவர்கள். இந்த இடத்திலும் முற்றுப்புள்ளி, இரட்டை மேற்கோட்குறி, வினாக்குறி ஆகியவற்றினுடைய பயன்பாட்டை அவதானியுங்க. இதோ பாருங்கள், ஈசல்கள் சொல்லுகின்றன,
இதோ பாருங்கள், நாங்கள் பறக்கிறோம், பறந்து கொண்டிருக்கிறோம், உயர உயர பறக்கிறோம், மேலே மேலே பறக்கிறோம் என்று ஆரவாரித்தவாறே ஈசல்கள் எல்லாம் பறக்க ஆரம்பித்தன. நீங்கள் செத்து மடியுங்கள், நாங்கள் பறக்கிறோம் என்று சொன்ன இந்த ஈசல்கள் பாருங்கோ பிள்ளைகள், தங்களுடைய இறக்கைகளை அசைத்த வண்ணம் ஆரவாரித்தவாறு, அந்த பதத்தை கவனி, ஒலி எழுப்பியவாறு, சத்தமிட்டவாறு ஈசல்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கின்றன. ஈசல்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கின்றன. இருண்டு வந்த மழை சூவென பொழிய ஆரம்பித்தது. மழை காலம் தொடக்கம் பார்த்து நாங்கள் இப்ப மழை காலம். ஆகவே இருண்டு கொண்டு வந்த மழை சோவென பொழிய ஆரம்பித்தது. இந்த இடத்திலே கவனியுங்கள் பிள்ளைகள், சோவென, அதாவது ஒலி குறிப்பு, அந்த மழையினுடைய வருகை, அதனுடைய ஓசை இங்கே சோவென என்பது கையாளப்படும். சோவென மழை பெய்கின்றது. விவசாயி மண்வெட்டியை தூக்கியவாறே வீட்டை நோக்கி ஓடினான். வயலுக்குள்ள நின்ற விவசாயி மழை வந்துச்சு, ஆகவே தன்னுடைய வீட்டை இருப்பிடத்தை நோக்கி ஓடுகின்றான். பறந்த ஈசல்கள், தாங்கள் பெரியவர்கள், பறக்கிறோம், உயர பறக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருந்த இந்த ஈசல்கள் மழையில் பட்டு சிறகொடிந்து வீழ்ந்தன. அவற்றினுடைய இறக்கைகள் எல்லாம் மழை துளி பட்டு அவை வீழ்கின்றன. சிறகற்ற நேரத்தில் அவற்றால் பறக்க முடியாதாகவே நிலத்திலே வீழ்கின்றன. எஞ்சிய ஈசல்களை பருந்தும் குருவிகளும் கவ்வி விழுங்கின. இந்த ஈசல்கள் விழ பாருங்கள் பிள்ளைகள், பருந்துகள் அவற்றை கவ்வி தங்களுக்கு இரையாக உண்கின்றன. பருந்துகள் மட்டும் சாப்பிடவில்லை, சிறகொடிந்து நிலத்தில் வீழ்ந்து, சிறகு உடைந்ததால நிலத்தில வீழ்ந்த இந்த ஈசல்கள் நகர்ந்த குற்றுயிராக நகர்ந்து கொண்டிருக்கு நிலத்திலே. அந்த நகர்ந்த ஈசல்கள் கொக்குகளுக்கும் கோழிகளுக்கும் இரையாகின. கொக்குகளும் கோழிகளும் இந்த ஈசல்களை பிடித்து உண்ணத் தொடங்கின. இந்த இடத்திலே 2 பதங்கள், நகர்ந்த, அசைந்த, இரையாகின. இரை என்பது உணவு. ஆகவே கோழிகளுக்கும் இந்த கொக்குகளுக்கும் இந்த ஈசல்கள் உணவாகின. மழை ஓய்ந்தது. சோவென பெய்த மழை சற்று நேரத்தில், சிறிது நேரம் பெய்துவிட்டு மழை ஓய்ந்தது. மழை நின்று விட்டது. இருள் கலைந்தது. கலைந்தது கவனிங்க பிள்ளையா, இருள் நீங்கியது. ஒளி பிறந்தது. புதிய ஒளி பிறந்தது. ஒளி வந்தது. மழை ஓய்ந்தது, இருள் நீங்கியது, புதிய ஒளி கிடைத்தது. அந்த கரையான்கள் புதிய இடத்தில் புதிய கோபுரத்தை கட்டி கொண்டிருந்தன. இந்த ஈசல்களால் பரிகசிக்கப்பட்ட இந்த கரையான்கள் இன்று தங்களுக்கு ஏற்ற ஒரு புதிய இடத்தில், இந்த இடத்திலே ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறேன். இந்த கரையான்கள் தங்களுடைய இருப்பிடத்தை அதிக உலர்வான பகுதிகளிலோ அல்லது அதிக ஈரலிப்பான பகுதிகளிலோ அமைப்பதில்லை. நீர் வடிந்தோடக்கூடிய இடத்திலேயே தங்களுடைய புற்றுக்களை அமைக்குமா. அதுவும் விசேடமாக அந்த மண்ணினுடைய தன்மை, தமக்கு உணவு கிடைக்கக்கூடிய தன்மை, தட்ப வெப்ப சூழ்நிலைகள் இவற்றை கருத்தில் கொண்டுதானாம் அவை புற்றுக்களை அமைக்கின்றனவா. இன்று விஞ்ஞானிகள் இந்த கரையான்களுடைய புற்றுக்களுக்குள்ளே இருக்கின்ற தட்ப வெப்பநிலை எவ்வாறு காணப்படுகின்றன, அவற்றினுடைய உணவு எவ்வாறு அங்கே சேமிக்கப்படுகின்றன, அவற்றினுடைய வாழ்விடம் அவை இவ்வாறு அமைக்கின்றன என்ற போன்ற வினாக்களினூடாக பல்வேறு ஆய்வுகளை கூட இன்று செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தங்களுடைய குடியிருப்பை இந்த கரையான்கள் புதிய இடத்திலே கட்டி கொண்டிருந்தன. கோபுரம் போல, அதாவது ஓங்கி உயர்ந்த அந்த தங்களுடைய வாழ்விடத்தை அமைத்து கொண்டிருந்தன. உழைப்பு அதுதான் புதுமையின் பிறப்பு என்று அவை பாடிக்கொண்டிருந்தன. கவனிங்க பிள்ளைகள், உழைப்பு என்பது ஊதியம், முயற்சி. இவற்றை செய்து கொண்டு உழைப்பு முயற்சி செய்வதுதான்
இன்றைய புதுமையின் பிறப்பு என்று சொல்லி அவை பாடிக்கொண்டிருந்தன. தாங்கள் அழிந்து விட்டோம் அல்ல துன்பப்பட்டு விட்டோம் என்று அவை ஓங்கி ஒளிந்து கொள்ளவில்லை. தங்களுக்கான மற்றொரு வாழ்விடத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருந்தார்கள். அவை பாடிக்கொண்டிருந்தன. ஆகவே அற்புதமான ஒரு ஆக்கப்படைப்பு பிள்ளைகள். சாதாரணமாக எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு துன்பம் வருகின்ற போது துவண்டு விடுகிறோம், ஓடி ஒளிந்து கொள்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் மீண்டும் புதிய வாழ்வை நோக்கி விரைவாக பயணிக்கின்ற தன்மையை இந்த பாடத்தினூடாக ஆசிரியர் அழகாக எடுத்து இறுதியிலே காட்டியிருக்கிறார். இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இந்த ஈசல்கள் இந்த கரையான்கள் கதைக்குமா? கதைக்காது. ஆனால் இங்கே திமிலை துமிலன் என்கின்ற அற்புதமான இந்த படைப்பாளி அவற்றை வைத்து கொண்டு எங்களோட வாழ்வுக்கு வேண்டிய நல்ல அறிவை நல்ல பாடத்தை இந்த உயிரினங்களுடைய வாழ்க்கை கூடாக அற்புதமாக எடுத்து காட்டியுள்ளமைதான் இந்த பாட அழகினுடைய சிறந்த ஒரு பண்பாகும். மனித வாழ்விலும் தற்பெருமை பேசுகின்றவர்கள், ஆணவம் கொண்டவர்கள், மற்றவர்களை இழிவுபடுத்துகின்றவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்குள்ளிருந்து எவ்வாறு நாங்கள் மீண்டெழுவது, எவ்வாறு சோர்ந்து போகாமல் நாங்கள் மீண்டும் உழைப்பை நோக்கி பயணிப்பது? உண்மைதானே பிள்ளைகள்? விவசாயி கஷ்டப்பட்டு பயிர் செய்கின்றான், மழை வந்து அவனுடைய பயிர் அழிகின்றது. ஆனால் அவன் சோர்ந்து போக மாட்டான். மீண்டும் தனது கையிலே மண்வெட்டியையும் கிளப்பையும் தூக்கி கொண்டு அவன் தொழிலுக்கு புறப்படுகிறான். அந்த உழைப்பு அதுதான் புதுமையின் பிறப்பு என்ற விடயத்தை நாம் வாழ்விலே சந்தித்த இந்த அற்புதமான இந்த உயிரினங்கள் நூடாக அழகாக எடுத்து காட்டியுள்ளமை இந்த பாட அழகினுடைய ஒரு சிறப்பான அம்சமாகும். அடுத்த பிள்ளைகள், இந்த பாடத்தில் இடம்பெற்ற அரும்பதங்களுக்கான பொருளை மீள நோக்குவோம். பரிகசித்தல், இகழ்தல், தலைமலை, முதல் மலை, அடிமை, தொண்டன், அடிமையாதல், கிளர்ந்தெழுதல், வீறு கொண்டு எழுதல், அங்காத்திருத்தல், அதாவது வாய் திறந்து அந்த வாய் மேல் நோக்கி இருத்தல், கரையான், செல், சிடல், ஈசல், சில்கை, சட்டை, கரையான். தரப்பட்ட சொற்களுக்கான எதிர்ப்பதங்கள் இந்த பாடத்தோடு தொடர்பட்டவை. வாழ்ந்தன, இறந்தன, ஆண்டான், அடிமை, துன்பம், இன்பம், அநியாயம், நியாயம், நல்லது, கெட்டது. சரிதானே பிள்ளைகள்? ரைட். இந்த கரியான்கள் அமைத்த வீடு எவ்வாறு காணப்பட்டன? ஒரு வினா உங்களை கேட்கலாம். கோபுரம் போன்றிருந்தன. நாங்கள் முதலாவது பந்தி இதெல்லாம் ஆரம்பித்தது. கோபுரம் போன்றிருந்தன. வீட்டுக்கு பல வாயில்கள் இருந்தன. வாயில்கள் வானை நோக்கி அமர்ந்திருந்தன. வாயில்கள் நிலத்திலும் இருந்தன. வீட்டினுள் சிறியதும் பெரியதுமான பல அறைகள் காணப்பட்டன. இவ்வளவு விடயங்களையும் நீங்கள் கொடுக்கின்ற போது உங்களுடைய விடை முழுமையாக அமையும். ஈசல்கள் எனப்பட்டவை எவை? சிறகுகள் முளைத்த கரியான்கள் ஈசல்கள் எனப்பட்டன. ஈசல்கள் தம்மை யாராக நினைத்தன? நீங்க சொல்லுங்க பிள்ளையால். விடைய கண்டுபிடிச்சிருப்பீங்கள் என? ஆள்பவராக. ரைட். கரியான்கள் எவ்வாறு நடத்தப்பட்டன? ஈசல்களால் அடிமைகளாக, தமக்கு உழைப்பவர்களாக நடத்தப்பட்டன. நீங்களும் நாங்களும் ஒரே இனம். சிறகு முளைத்து விட்டால் நீங்கள் பெரியவர்களா? இக்கூற்று யாரால் யாருக்கு கூறப்பட்டது? கரியான்களால் ஈசல்களுக்கு. ஈசல்கள் தம்மை எவ்வாறு பெருமை பேசின? உங்களைப் போல நாங்கள் அற்ப கரையான்கள் அல்ல. நாங்கள் உங்களை விட எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள், சிறகு முளைத்தவர்கள் என்று தங்களை பெருமை பேசின. எதிர்த்து பேசிய கரையான்களை ஈசல்கள் என்ன செய்தன? கடித்து, குதறி, இழுத்து, நிலத்தில் தள்ளி ஏறி மிதித்தன. கரையான்கள் பட்ட துன்பம் ஜாது. அந்த வீட்டில் வாழவும் முடியாது, ஓடி போகவும் முடியாது, துன்பப்பட்டன. விவசாயி கோபுரம் போல் எழுந்து நின்ற புற்றினை கண்டான். இங்கு இடம்பெற்ற அணி யாது? உவமை அணி.
தெரிந்த பொருளையும் தெரியாத ஒரு பொருளையும் வைத்து நாங்கள் ஒப்பிட்டு காட்டுகின்ற அணியினை நாங்கள் உவமை அணி என்று சொல்வோம். இங்கே உவமானம் கோபுரம், எங்களுக்கு தெரியும் கோபுரம் ஓங்கி உயர்ந்து தெரியும். அந்த கோபுரம் போல அமைந்திருந்ததுதானா புற்று. ஆகவே உவமானம் கோபுரம், இந்த கோபுரம் போல அமைந்திருந்த புற்று உவமேயாம். இங்கே பொதுத்தன்மை, ரெண்டு பொருளை நாங்கள் ரெண்டு விடயத்தை ஒப்பிடுவதற்கு காரணமாக அமைந்தது அதனுடைய உயரமான தோற்றம், அது பொதுத்தன்மை. மண்வெட்டி பதம் பார்த்தது என்பதனால் நீர் விளங்குவது யாது? மண்வெட்டியால் புற்று கொத்தப்பட்டது, அதாவது அழிக்கப்பட்டது. நிலவரைகளில் ஓடி ஓடி ஒளிந்தன. ஓடி ஓடி என்பது எவ்வகை தொடராகும்? அடுக்கு தொடராகும். நாங்கள் பறக்கிறோம், உயர உயர பறக்கிறோம் என்று கூறியவை எவை? ஈசல்கள். கரியான்களின் புதிய பயணம் எவ்வாறு அமைந்தது? புதிய இடத்தில் புதிய கோபுரத்தை கட்டின. ஈசல்களுக்கு ஈற்றில் என்ன நடந்தது? மழையிற்பட்டு சிறகொடிந்து வீழ்ந்தன. எஞ்சிய ஈசல்களை பருந்தும் குருவிகளும் கவ்வி விழுங்கின. நிலத்தில் வீழ்ந்த ஈசல்களை கோழிகளும் கொக்குகளும் தமக்கு இரையாக்கின. இந்த மூன்று விடயங்களையும் நீங்கள் குறிப்பிட்டு கொள்ள வேண்டும் பிள்ளையால், சரிதானே? இப்பாடம் கற்றுத்தரும் படிப்பினைகள் எவை? உழைப்பு உயர்வை தரும். கரையான்கள் துவண்டு போகவில்லை, மீண்டும் புதிய வாழ்வுக்காக புதிய புற்றை கட்டத் தொடங்கின. உழைப்பு உயர்வை தரும். ஆணவம் அழிவை தரும், அதாவது தற்பெருமை எமக்கு அழிவை. ஈசல்கள் தம்மை பெருமை பேசின. ஆனால் ஈற்றில் என்ன நடந்தது? மழையிற்பட்டு சிறகொடிந்து ஏனைய பிராணிகளுக்கு இரையாகின. ஆகவே ஆணவம் தற்பெருமை கொள்வது நமக்கு அழிவை தரும். தற்பெருமை கொள்ளக்கூடாது. அடிமை கரியான்கள் ஒளிந்து கொண்ட இடம் ஜாது? நிலவரை, அதாவது நிலத்துக்கு கீழே காணப்படுகின்ற அறைகள். இப்பாடப்பிறப்பில் இடம்பெற்ற நிறுத்த குறியீடுகள் எவை? முற்றுப்புள்ளி, வினாக்குறி, இரட்டை மேற்கோட்குறி, வியப்புக்குறி. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் பிள்ளைகள். உங்களுக்கு தரப்பட்ட சொற்களை வைத்து வாக்கியம் அமைக்க சொல்லி வினாக்கள் கேட்கப்படும். அந்த இடத்திலே நீங்கள் 4 விடயங்களை கவனிக்க வேண்டும். முதலாவது, அந்த தரப்பட்ட சொல் வாக்கியத்துக்குள்ள வரணும். இரண்டாவது, எங்களோட தமிழ் வாக்கிய அமைப்புக்கேற்ப எழுவாய் செய்யப்படுவோல் பயனில்லை என்ற ஒழுங்கில் உங்களோட வாக்கியம் இடம்பெற வேண்டும். அந்த தரப்பட்ட சொல் சரியாக கருத்து விளக்கம் பெற்றிருக்க வேண்டும். வாக்கிய இறுதியில் முற்றுப்புள்ளி இடப்பட்டிருக்க வேண்டும். அந்த வகையிலே பின்வரும் அடுக்கு தொடர்கள் பொருள் தரும் வகையில் நீங்க வாக்கியங்கள் அமைச்சு பார்க்கலாம் பிள்ளைகள். அஞ்சி அஞ்சி, கரியான்கள் அஞ்சி அஞ்சி வாழ்ந்தன. ஊத ஊத, ஊத ஊத நெருப்பு மூண்டது. கொதிக்க கொதிக்க, நான் தேநீரை கொதிக்க கொதிக்க பருகினேன். பழக பழக, நாம் பிறருடன் பழக பழக அவர்களின் நல்ல குணங்களை அறிந்து கொள்ளலாம். குமரி குமரி, தன் மகனை இழந்த தாய் குமரி குமரி அழுதாள். உங்களோட பாடத்தோடு தொடர்பட்ட சொற்களும் வாக்கிய அமைப்பையும் ஒருக்கா நீங்க பார்க்கலாம். வாயில்கள், கரியான்கள் கட்டிய வீட்டுக்கு பல வாயில்கள் காணப்பட்டன. புற்று, கரியான்கள் கட்டிய புற்று கோபுரம் போன்று காணப்பட்டன. விவசாயி, விவசாயி மண்வெட்டியை தூக்கியவாறே வீட்டை நோக்கி ஓடி வந்தான். பின்வரும் மொழி வேறுபாட்டு சொற்கள் பொருள் தரும் வகையில் வாக்கியங்களில் அமைத்து காட்டுக. மழை, இந்த பாடத்தை வச்சுக்கொண்டே நாங்கள் வாக்கியங்கள் அமைச்சு பார்க்கலாம் பிள்ளைகள். பாருங்க. மழை, மழை சோவென பொழிய ஆரம்பித்தது. அலை, கரியான்கள் உணவுக்காக அலைந்து திரிந்தன. அலைதல். வளை, புற்று. ஆகவே விவசாயி வரம்பில் இருந்த வளையை கண்டான், புற்றை கண்டான். வழி, கரியான்கள் தம்மை பாதுகாக்க வழி தேடின. தலை, தலைமலை கண்ட விவசாயி வயலுக்கு வந்தான். வீலை, ஈசல்கள் கரியான்களிடம் வீலை வாங்கின. தரப்பட்ட சொல் அவ்வாறு வாக்கியத்தில் வந்திருக்கு. வாக்கிய அமைப்பையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த வகையிலே அருமையான அற்புதமான ஈசலும் புற்றும் என்ற பாடத்தோடு நாங்கள் இணைந்திருந்தோம். உங்களால் முடிந்த புதியோர் ஆக்கத்தை இவ்வாறு நீங்களும் பயனுள்ள வகையில் எழுதி உங்கள்
கற்றல் பொழுதை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று கேட்டு மற்றுமொரு கல்வி நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.